Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஜனநாயகன் படத்திற்கு சான்று வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் வழக்கு விசாரணை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் தணிக்கை வாரியம் சார்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து நீதிபதி எழுப்பும் கேள்விகளுக்கும் தணிக்கை வாரியம் பதிலளித்து வருகிறது. இந்த சூழலில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்று வழங்குவதில் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று தணிக்கை வாரியம் நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறது. தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்துள்ளார் என்று தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் தொடர்பான வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சான்று வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதை எதிர்த்து தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் அப்போது தலைமை நீதிபதி அந்த உத்தரவை நிறுத்தி வைத்திருந்தார். பிறகு வழக்கு விசாரணையும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இப்படியான சூழலில் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்துள்ளார் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்பட சான்று தொடர்பான வழக்கில் தணிக்கை வாரியம் பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்திருக்கிறார் என்று தலைமை நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஜனநாயகன் தொடர்பாக தற்போதைய வழக்கை பொறுத்தவரையில் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து வாரிய தலைவர் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று தணிக்கை வாரியம் தெரிவித்திருந்த நிலையில் வழக்கில் தணிக்கை வாரியம் பதிலளிக்க கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்துள்ளார் என்று கூறியுள்ளார் தலைமை நீதிபதி. தங்களுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதத்தை தற்போது முன்வைத்து வருகிறது. படத்தை வெளியிட முடிவு செய்திருப்பதாகவும் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் கூறி உடனடி நிவாரணம் கோர முடியாது என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் தணிக்கை வாரியம் பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஒரே நாளில் முடிவெடுத்துள்ளார் என்று தலைமை நீதிபதியும் கூறியிருந்தார். ஜனநாயகன் வழக்கில் பதிலளிக்க தங்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும் என்று தணிக்கை வாரியம் நீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்திருக்கிறது. 500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறி உடனடியாக நிவாரணம் கோர முடியாது என்றும் தணிக்கை வாரியம் தன்னுடைய வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது முன்வைத்து வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறி உடனடியாக நிவாரணம் கோர முடியாது என்றும் ஜனநாயகன் வழக்கில் பதிலளிக்க தங்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும் என்றும் தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.